சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு முற்றிலும் வெட்கக்கேடானது எனவும் தமிழக ஆளுநரை சபாநாயகர் மிரட்டுகிறாரா எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு பேச்சு ஆச்சரியம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார். திமுக உறுப்பினர் கூட பேச ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்கும் வார்த்தைகளை சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் மொழி பிரயோகம் காரணமாக அந்த வீடியோவை தற்போது தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை பொதுத்தளத்தில் இருந்து நீக்கியுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து ஆளுநர் RN ரவியை வெளியேற்ற சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், பொறுப்பையும் பொறுப்புக்குரிய மாண்பையும் மறந்து ஒரு கட்சியின் பிரதிநிதியைப் போல ஆளுநர் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் ஆளுநர் என்ற பதவி எந்த விகிதத்திலும் தேவையாக இல்லை என்றும் ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். RN ரவி ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, அவர் RSS கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்குத்தான் தகுதியானவர் என்று மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மதிமுக சார்பில் இளையோர் தேர்தல் பயிலரங்கம் என்ற நிகழ்வில் தேர்தலுக்கான பயிற்சி களத்தை இளைய தலைமுறைக்கு பயிற்றுவிக்க உள்ளதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். தமிழ்நாடு அரசுக்கு இடைஞ்சல் கொடுப்பதுதான் ஆளுநர் ரவியின் வேலையாக இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுல என்னென்ன எவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதுதான் அவருடைய செயல்பாடா இருக்கு. நான் இன்னொன்று சொன்னேன், அடுத்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, அவர் செயல்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புதுசாக ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் RSS கொடி இருக்கு இல்லையா, அதை கொடியை ஏற்றிட்டு அந்த RSS ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதை வாசிக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக செயல்படுறதுக்குன்னா எந்தவித தகுதியும் கிடையாது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா, RSS உடைய பிரச்சார கொள்கை பரப்பு செயலராக அவர் இருக்கலாம். அவர் ஒரு ஆளுநராக இருக்கிற அடிப்படை தகுதிகளோடு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் தமிழக ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அரசியல் சாசனத்தை மீறி செயல்படுகிறார் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். வரலாற்றிலே கடந்த 70 ஆண்டுகளில் ஆளுநராக இருந்தவர்களே மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்பவராக திரு ரவி செயல்படுகிறார். அவரை பொறுத்த மட்டும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டவராக செயல்படாமல் அரசியல் சாசனத்தை மீறி செயல்படுவராக தொடர்ந்து செயல்படுகிறார். அரசியல் உள்நோக்கத்தோடும் அரசியல் பூர்வமாகவும் அவர் செயல்படுவது அந்த ஆளுநர் என்ற மதிப்புக்குரிய மேதகு ஆளுநருக்கான மரியாதையை குறைப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இப்படி அவர் அரசியல் செய்து கொண்டிருப்பது என்பது தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியாவிலே மிக முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து இதை திசை திருப்புவதற்காக பாஜக போடுகின்ற வேடமோ என்ற அச்சம் எழுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் செய்தது தவறு என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சபாநாயகரோட நடவடிக்கை தவறு. ஏன்னா நான் ஒரு ஆளுநராக இருக்கிறதுனால ஆளுநர் போவோம், உரையை வாசிப்போம், முடிச்ச உடனேயே ஆளுநரை அங்க தெலுங்கானால முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு கூட்டிட்டு போற மாதிரியே வெளியே கொண்டு அவங்க கார்ல ஏத்துறது வரைக்கும் வருவாங்க. இங்க சபாநாயகர் தான் கூட்டிட்டு வருவார். அதனால சரி, அவர் அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார். அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார். முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும். அதற்கப்புறம் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லி இருக்க கூடாது. அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து. ஆளுநர் உரை முடிச்ச உடனேயே அதுல தேசிய கீதம் பாடுவதுதான் முறை. ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்திருந்தார், நானும் அதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். அதனால நம்ம எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.